Hi friends, welcome to Annams recipes. இன்னைக்கு மொச்சை குழம்பு எப்படி வைக்கலாம்னு பாப்போம். அதாவது இந்த பச்சை மொச்சை ஊர்ன மொச்சையில இது வந்து ஃப்ரெஷ்ஷா இப்ப விக்குது இல்லையா அந்த மொச்சை இது உரிச்சி நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுல குழம்பு எப்படி வைக்கலாம்னு பாப்போம். ஒரு பிரஷர் panல ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊத்திக்கணும். இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஊத்திட்டா தான் நல்லா இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1/4 டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். இது நல்லா பொரியணும். பொரிஞ்சதும் நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10 இது உரிச்சு வச்சிருக்கேன். பூண்டு ஒரு 10 பல் வச்சிருக்கேன். சின்னதா தக்காளி 1, அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், தேங்காய் வந்து ஒரு சின்னதா கட் பண்ணி கொஞ்சம் பீசஸ் வச்சிருக்கேன், ஒரு 1/2 கப் அளவுக்கு. இந்த தேங்காய் நீங்க வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டா வேணும் நீங்க பிளெயினா மொச்சை குழம்பு வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதுல நான் வெங்காயம் போட்டுக்கிறேன். அப்புறம் பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை. இப்ப தக்காளி, இந்த மொச்சை வந்து நான் நல்லா உரிச்சு கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப வதக்கணும்னு இல்லை, கொஞ்சம் வதங்கினா போதும். நம்ம சாம்பார் பொடி வச்சுருப்போம் இல்லையா, அது வந்து ஒரு 3 டீஸ்பூன். அப்புறம் இது வந்து புளி குழம்பு கொஞ்சம் திக்காக வரதுக்காக நான் மல்லிப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு போடுறேன். அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு. அப்புறம் புளி வந்து இந்த சைஸ் வச்சு, அதாவது நெல்லிக்காய் சைஸ் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை கரைச்சி அப்படியே இதில் ஊற்றிடணும். இந்த குழம்புக்கு சிலர் வந்து தேங்காய் சீரகம் அதெல்லாம் கூட அரைச்சி ஊற்றுவாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி ப்ளைனாக இருக்கிறதே ரொம்ப பிடிக்கும், அதனால் இந்த மாதிரி வைக்கிறேன். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சீரகம் அரைச்சி ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ரொம்ப திக்காக இருக்கு இல்லையா, நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அப்படியே குக்கரில் ஒரு விசில் விட்டுறணும். ஏன்னா மொச்சை வந்து சீக்கிரம் வெந்துடும். அந்த மொச்சையோட இதை பார்த்து நம்ம விசில்ஸ் விட்டுக்கணும். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா இந்த தேங்காய், இதையும் போட்டு குக்கரை மூடி ஒரு விசில் விட்டுறணும். இந்த தேங்காய் வந்து இந்த புளிக்குழம்புல அப்படியே ஊறி நல்லா வெந்த பிறகு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். தேங்காய் வந்து நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். தேங்காய் பிடிக்காதவங்க சும்மா மொச்சை மாத்திரம் போட்டு வைக்கலாம். இப்போ நல்லா குழம்பு கொதி வருது. இதை வந்து அப்படியே மூடி வெயிட் போட்டு ஒரு விசில் விட்டுடலாம். இப்போ ப்ரெஷர் எல்லாம் போனதும் குக்கரை திறந்து நல்லா ஒரு 2 கொதி விட்டுறணும். நல்லா கொதிக்க விட்டால் தான் இந்த ஃப்ளேவர் எல்லாம் அப்படியே
வந்து குழம்போடு சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மொச்சையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. கொதிச்சதும் நம்ம அடுப்புலேருந்து இறக்க வேண்டியதுதான். நீங்கள் தேங்காய் அரைச்சி சேர்க்குறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்து ஒரு கொதி விட்டுட்டு இறக்கணும். இப்போ நம்மளுடைய பச்சை மொச்சை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்தோடு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இட்லி தோசையோடையும் நல்லாயிருக்கும். இதை எல்லோரும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.